புதிர்கள், அறிவியலால் இன்னும் விளக்கப்படாத அதிசைகள், இவை அனைத்தையும் தமிழில் அறிய வரவேற்கிறோம். மிஸ்ட்ரி கேஸ் தமிழ். இந்தியாவிலேயே மிகவும் பேய்கள் சுற்றித் திரியும் இடங்களில் ஒன்றாக கருதப்படும் ஒரு மலைப்பகுதி இருக்கிறது. பகலில் கூட பனிமூட்டம் சூழ்ந்திருக்கும் அந்த இடத்தில் மக்கள் இரவு நேரங்களில் தனியாக செல்ல பயப்படுகிறார்கள். அங்கே தலையில்லா சிறுவன் நடந்து செல்வதை பார்த்ததாக பலரும் கூறுகின்றனர். பெரிச்சோரிய பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளின் சிரிப்பு சத்தம் கேட்கிறதா? இது வெறும் கற்பனை கதையா அல்லது உண்மையில் அங்கு ஏதாவது விளங்க முடியாத சக்தி இருக்கிறதா? வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்ட்ரி கேஸ் தமிழ் சேனல். உலகின் மர்மங்கள், வரலாற்று புதிர்கள் மற்றும் அறிவியல் விளக்கங்களை தமிழில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை அழுத்துங்கள். இன்றைய வீடியோவில் டார்ஜிலிங்குக்கு அருகே இருக்கும் டவுகில் மர்மத்தை பற்றி பார்ப்போம். டவுகில் இந்தியாவின் மேற்கு வங்காள மாநிலத்தில் உள்ள குர்சியோங் என்ற மலைநகரத்திற்கு அருகே அமைந்துள்ளது. டார்ஜிலிங்கில் இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த பகுதி அடர்ந்த பைன் காடுகள், தேயிலை தோட்டங்கள் மற்றும் எப்போதும் பனிமூட்டத்தால் மூடப்பட்ட மலைப்பாதைக்கான பிரபலமானது. ஆனால் இயற்கை அழகுக்கு இணையாக இதன் மற்றொரு அடையாளம் இந்தியாவின் மிகவும் பேயாட்டம் நிறைந்த மலைப்பகுதி என்பதுதான். டவுகில் பகுதி பிரிட்டிஷ் காலத்திலேயே முக்கியமான கல்வி மையமாக இருந்தது. 1879ஆம் ஆண்டு விக்டோரியா பாய்ஸ் பள்ளி நிறுவப்பட்டது. இது இந்தியாவின் மிக பழமையான பள்ளிகளில் ஒன்றாகும். இன்றும் அந்த பள்ளி செயல்பட்டு வருகிறது. ஆனால் அந்த பள்ளியை சுற்றி பல அமானுஷ்ய கதைகள் உருவாகியுள்ளன. டவுகில்லின் மிகவும் பிரபலமான மர்மம் டெத் ரோடு. இந்த சாலை டவுகில் காடு மற்றும் வன அலுவலகத்திற்கு இடையில் செல்கிறது. பகலில் கூட இங்கு பனிமூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த சாலையில் பலர் மரம் வெட்டும் தொழிலாளர்கள் ஒரு தலையில்லா சிறுவனை பார்த்ததாக கூறுகிறார்கள். அந்த சிறுவன் சில நொடிகள் நடந்து சென்று பின்னர் காட்டுக்குள் மறைந்து விடுவான் என்கிறார்கள். பலர் தங்களை யாரோ பின்தொடர்வது போன்று உணர்ந்ததாகவும் கூறுகின்றார்கள். சிலர் சிவப்பு நிறைய கண்கள் இருளில் தங்களை பார்த்ததாகவும் சொல்கிறார்கள். ஆனால் இந்த சம்பவங்களுக்கு எந்த அதிகாரப்பூர்வமான ஆதாரமும் இதுவரை கிடைக்கவில்லை. இந்த கதைகளின் துவக்கம் யாருக்கும் சரியாக தெரியாது. சிலர் பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சிறுவன் காடுகளில் கொலை செய்யப்பட்டதாக நம்புகிறார்கள். மற்றவர்கள் இது ஒரு விபத்து என்று கூறுகிறார்கள். ஆனால் எந்த வரலாற்று ஆவணங்களிலும் இதற்கான உறுதியான பதிவுகள் இல்லை. ஆனால் அதிர்ச்சி அளிக்கும் விஷயம் என்னவென்றால், பல ஆண்டுகளாக பல்வேறு நபர்கள் ஒரே மாதிரியான உருவத்தை பார்த்ததாக கூறுகிறார்கள். டவுகில்லில் தலையில்லாத சிறுவன் மட்டுமல்ல, சிலர் சாம்பல் நிற ஆடை அணிந்த ஒரு பெண் காட்டுக்குள் நடந்து செல்வதை பார்த்ததாகவும் கூறுகின்றனர். அவள் சில நொடிகளில் மறைந்து விடுவாள். அவள் பார்த்தவர்கள் கடுமையான பயத்தை அனுபவித்ததாகவும் பல கதைகள் கூறுகின்றன. விக்டோரியா பாய்ஸ் பள்ளியும் டவுகில் பள்ளியும் குளிர்கால விடுமுறைகளில் மூடப்படும் நாட்களில் அங்கிருக்கும் காலடி சப்தங்கள், குழந்தைகள் ஓடும் சத்தம், கிசுகிசுக்கும் குரல்கள் கேட்கும் என்று உள்ளூர் மக்கள் கூறுகிறார்கள். யாரும் இல்லாத கட்டிடத்தில் குழந்தைகளின் சிரிப்பு ஒலி கேட்பது பலரையும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. இருப்பினும் பள்ளி நிர்வாகம் இந்த கதைகளை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. இப்போது ஒரு முக்கிய கேள்வி, இவை அனைத்தும் உண்மையில் அமானுஷ்ய சம்பவங்கள் தானா? சில ஆய்வாளர்கள் இதற்கு வேறு விளக்கங்களும் அளிக்கிறார்கள். டவுகில் எப்போதும் அடர்ந்த பனி மூட்டம், குளிர்ந்த காலநிலை, அடர்ந்த காடு மற்றும் விசித்திரமான ஒளி எதிரொலிக்காக அறியப்படுகிறது. இத்தகைய சூழ்நிலைகள் மனிதர்களுக்கு யாரோ அருகில் இருப்பதை போன்ற உணர்வை ஏற்படுத்தலாம். இருளில் மரங்களின் நிழல்கள் கூட மனித உருவங்களை போல் தோன்றலாம். சில உள்ளூர்வாசிகள் இந்த கதைகளை முழுமையாக நம்புகிறார்கள். மற்றவர்கள் இது வெறும் கதைகள் மட்டுமே என்கிறார்கள். சிலர் இரவு நேரங்களில் வினோதமான சத்தங்களை கேட்டதாகவும் பகிர்கிறார்கள். சிலர் பல முறை அங்கு சென்றும் எந்த அமானுஷ்யமான அனுபவமும் இல்லை என்றும் கூறுகிறார்கள். இதுவே டவுகிலின் மிகப்பெரிய மர்மமாக உள்ளது. இந்த அடர்ந்த மூடு பனி சூழ்ந்த காடுகளில் கடந்த காலங்களில் பல விவரிக்க முடியாத விபத்துகளும் மர்மமான தற்கொலைகள் மற்றும் கொலைகளும் நடந்துள்ளன. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் அல்லது காட்டுக்குள் தனியாக செல்பவர்கள் பலரும் ஏதோ ஒரு மர்ம சக்தி தங்களை பின்தொடர்வது போன்ற பயமும் கடுமையான மன அழுத்தமும் ஏற்படுவதாக கூறுகிறார்கள். ஒரு இடம் குறித்து பல ஆண்டுகளாக பயங்கரமான கதைகள் பரவினால் அந்த இடத்திற்கு செல்லும் மனிதர்களின் மனநிலைமை மாறிவிடும். பனிமூட்டம், அமைதி, இருள், பழமையான கட்டிடங்கள், மர்ம கதைகள் இவை அனைத்தும் சேர்ந்து பயத்தை உருவாக்குகின்றன.
அதனால்தான் டவுகில் இன்று வரை இந்தியாவின் மிகவும் மர்மமான இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. டவுகிலில் உண்மையாக பேய் இருக்கிறதா? தலையில்லாத சிறுவன் உண்மையா? பள்ளியில் கேட்கும் சத்தங்கள் யாருடையவை? இதற்கான உறுதியான பதில் இன்று வரை யாரிடமும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, டவுகில் இந்தியாவின் மிகவும் மர்மமாக, பயம்படுத்தும் மற்றும் விளங்க முடியாத இடங்களில் ஒன்றாக தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் உலகின் மர்மங்களை பற்றி தமிழில் தெரிந்து கொள்ள மிஸ்ட்ரி கேஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான உலக மர்மத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.